அவனுக்கு வந்து அந்த பண்ண மாமி அவனுக்கு வந்து இந்த 17 வருஷத்துல ஜெயிக்க துப்பு இருக்கா? இந்த இந்த லக்கு புழுக்குல அச்சானுங்க மாமி அவனுங்க. இந்த ராஜி பொத்து பதிவு இருக்கான்ல, அவன் தான் அச்சு கொடுத்தான். ஊராத் கோலி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஊராத் கோலி எல்லாம் வந்து இந்த 8 வருஷத்துல என்ன பண்ணாரு அவரு? ஊராத் கோலி ஒண்ணுமே பண்ணல. நீ பாரு, இந்த கம்பீர் சாம்பியன் டிராபி ஜெயிச்சு கொடுத்த மாதிரி கூட ஜெயிச்சு விடுக்கல அவன். கண்ட கர்மம் என்னாலே ஒத்துக்க முடியல மாமி. அவனுங்களை வந்து பொம்பளை கப்பு லாலிபப்புன்னு தான் மாமி சொல்லணும். அவனுக்கு கப்பெல்லாம் அடிக்க முடியாது. அவனுக்கு வந்து ஜோக் மாமி. அவனுங்க நம்ம தான் மாமி ஓச்சி. அவனுக்கு எப்படி ஜெயிச்சானுங்கன்னு தெரியல மாமி. வெறுப்பா இருக்கு மாமி. அவனுங்க ஜெயிக்கவே கூடாது மாமி அவனுக்கு. எனிவே, ஏதோ இந்த வருஷம் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. அதுக்குன்னு இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பண்றானுங்க பத்தியா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சிஎஸ்கே கிட்ட 5 கப் இருக்கு, மும்பை கிட்ட 5 கப் இருக்கு, கொல்கத்தா கிட்ட 3 இருக்கு, சன்ரைசர்ஸ் கிட்ட 1 இருக்குது, அண்ட் ஆர்ஆர் கிட்டயும் 1 இருக்கு. இவனுங்க ஆடுற ஆட்டம் பாத்தீங்களா? ஒன்னு அடிச்சுட்டு இவனுங்க ஆடுற ஆட்டம் எவ்வளவு பெரிய ஆட்டமா இருக்கு. அதனாலதான் வந்து இது ஒரு ஒஸ்ட் பிரான்ச்சைசி, ஒஸ்ட் ஃபேன் பேஸ், கேவலமான விதமா இருக்குது இந்த செலிப்ரேஷன். விராட் கோலி ஃபேனா வந்து அந்த பிரான்ச்சைசிக்கு அவர் எடுத்திருக்காரு பாத்தீங்களா ட்ராஃபி, அது வந்து உண்மையிலேயே ஹாப்பியா இருக்கு. நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க நான் விராட் கோலி ஃபேன்ட்டு. இங்க பாருங்க, உங்க முன்னாடியே மாட்டுறேன். விராட் கோலி கப் அடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். மற்றபடி வந்து நான் எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். விராட் கோலி ஃபேனா வந்து ஆர்சிபி கப் அடிச்சது சந்தோஷங்க. ஆனா வந்து அவங்க ஃபேன் அது ஒரு கீழ்த்தனம் நான் சொல்லியே ஆகணும்.